இப்போ கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இப்போ துளாராசிக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கிறையோ நம்புகிறோமோ இல்லையோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் சரி, இப்போ இந்த சிவகங்கை தொகுதியில் வந்து சோழி பிரசன்னத்தின் அடிப்படையில் இப்போ எப்படி இருக்கிறது? கார்த்தி சிதம்பரத்துக்கு இப்போ இந்த 3 பேருடைய ஜாதகத்தை நாம் வந்து இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்து ரொம்ப டஃப் கொடுக்கறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கார்த்தி சிதம்பரமும் சேவியர் தாஸும் தான். சேவியர் தாஸ் பூரட்டாதி கும்பராசி, அவருக்கு இப்போ டேரம் ரொம்ப நல்லா இருக்குது. நட்சத்திராதிபதி குரு கும்பராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார், அது ரொம்ப ஒரு அனுகூலம். தேவநாதன் யாதவ் பொறுத்தவரை ரேவதி நட்சத்திரம் மீனராசி, அவளுக்கு இப்போ கொஞ்சம் ராகு சஞ்சாரம் இருக்கிறதுனால விஷகாலம்னு சொல்லுவோம். கார்த்தி சிதம்பரத்துக்கு 9 ஃபேவராக இருந்தாலும் கூட இந்த நட்சத்திரங்கள் மற்றும் நியூமராலஜி 2 அடிப்படையிலுமே சேவியர் தாஸுக்கு ஒரு வாய்ப்புகள் இந்த ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதியில் நிலவரம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேட்பாளருடைய ஜாதகம், அவருடைய பேரின் அடிப்படையிலான நியூமராலஜி, இறுதியில் வந்து சோழி பிரசன்னம், இந்த அடிப்படையில் ஆன்மீக ரீதியாக யார் வெற்றி பெறப்போகிறார், எந்த வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, யார் பின்னுக்கு தள்ளப்பட போகிறாங்க, தோல்வியை யார் தழுவ போகிறார், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி குறித்தும் நாம் தீவிரமாக அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த அடிப்படையில் தான் ஆன்மீக ரீதியாக தொகுதி நிலவரங்களை, வெற்றி வாய்ப்புகளை துல்லியமாக தெரிவிப்பதற்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு ஸ்டார் தொகுதி சிவகங்கை. ஏன்னா மீண்டும் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சார்பாக தேவநாதன் யாதவ் களத்தில் இறங்கியிருக்காங்க. அதிமுக சார்பாக சேவியர் தாஸ், நாம் தமிழர் சார்பாக எழிலரசி. இந்த 4 பேருக்கு இடையில இந்த சிவகங்கை தொகுதி நிலவரம் இப்போ எப்படி இருந்துட்டு இருக்கு? இல்லை, இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு தொகுதிக்குமே நம்ம நியூமராலஜி தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்போ சிவகங்கை அப்படிங்கிறது வந்து 6-9, 6ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் சேர்ந்து வருது. உங்களுக்கு கொடுத்துருக்கிற டேட்டாவில் பாருங்கள், கார்த்தி சிதம்பரத்துக்கு 9-7, சேவியர் தாஸ் 1-3, தேவநாதன் யாதவ் 8-2, எழிலரசி 2-6. இதில் ஒத்துப்போகக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா கார்த்தி சிதம்பரத்துக்கு சிவகங்கை 9-9 ஒத்துப்போகுது. இது ஒரு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. அவர் கார்த்தி சிதம்பரம் பிறந்த தேதி பார்த்திங்கன்னா 16-11-1971. அவர் பிறந்தது 7 6-1-7, 16ங்கிறது 6-1-7. ஸோ கார்த்தி சிதம்பரத்துடைய ஹீப்ரு நம்பர் பாருங்கள் 7ஆக இருக்கும். அப்போ பேர் அந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி பேர் எல்லாமே கரெக்டாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொன்று, அவர் பிறந்தது சுவாதி நட்சத்திரம் துளாராசி, சேவியர் தாஸ் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, தேவநாதன் யாதவ் ரேவதி நட்சத்திரம் மீனராசி, எழிலரசி கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி. இப்போ இதில் இந்த எழிலரசி அம்மாவினுடைய இதை நம்ம வந்து கொஞ்சம் வரமாக வச்சிடலாம். இப்போ மெயினாக இப்போ இவங்க 3 பேருடைய ஜாதகத்தை நாம் எடுத்துக்கிறோம். இப்போது சிவகங்கையில் வந்து மும்முனை போட்டி அப்படிங்கிற நிலையில தான் ஆமாம், இந்த நியூமராலஜி அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். மும்முனை போட்டி அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது. இப்போ கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இப்போ துளாராசிக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கிறையோ நம்புகிறோமோ இல்லையோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல பீரியடு வந்திருக்கு. அதுவும் இப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பீரியடு நமக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு அடுத்தடுத்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நமக்கு இருக்குது. சேவியர் தாஸ் பூரட்டாதி கும்பராசி, அவருக்கு இப்போ டேரம் ரொம்ப நல்லா இருக்குது. நட்சத்திராதிபதி குரு கும்பராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார், அது ரொம்ப ஒரு அனுகூலம். தேவநாதன் யாதவ் பொறுத்தவரை ரேவதி நட்சத்திரம் மீனராசி, ஸோ அவளுக்கு இப்போ கொஞ்சம் ராகு சஞ்சாரம் இருக்கிறதுனால விஷகாலம்னு சொல்லுவோம். எப்போதுமே ராசியில் ஒரு சர்ப்ப கிரகம் இருந்தது அப்படின்னா அது விஷகாலம் அப்படின்னு நாம் வந்து சொல்லுவோம். விஷகாலம் அப்படிங்கிறது அது சில நேரங்களில் நமக்கு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் நமக்கு நெகட்டிவாகவும் நம்ம வந்து கொடுக்கலாம். அதனால் அப்படி இருக்குது. இப்போது இந்த 3 பேருடைய ஜாதகத்தை நாம் வந்து இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்து ரொம்ப டஃப்
கொடுக்கறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கார்த்தி சிதம்பரமும் சேவியர் தாஸும் தான். அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில தான் சிவகங்கையில் ஒரு பலமான போட்டி 100% இருக்குது. இதில் வந்து நம்ம முந்தருது அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்கும்போது சேவியர் தாஸுக்கு இப்போ நேரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 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 பதவிகளை பெறுவதற்கோ இல்லை புதுசான விஷயங்களை பெறுவதற்கோ. இப்போ ஜென்ம சனி நடக்குது அவருக்கு. ஜென்ம சனியை வந்து சில பேர் ரொம்ப பெரிய விஷயமா சொல்லுவாங்க. கும்பராசிக்கு ஜென்ம சனி வந்து அப்படி பண்ணிகிட்டு இருக்கு, இப்படி பண்ணிகிட்டு இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 7.5 சனியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தான் மோடி அவர்கள் வந்து இந்தியாவினுடைய பிரதம அமைச்சர். அப்போ அதுலேயே நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அப்போ அதனால் வந்து சனியை பொறுத்தவரை வெற்றிகளை சில பேருக்கு கொடுத்துருவார். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீலகிரி தொகுதியில் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி ஆராசா. அப்போ அவருக்கு வந்து வெற்றியை கொடுப்பதற்கான ஒரு சில சிம்டம்ஸ் சனி பகவானை கொடுத்துருவார். இப்போ அது மாதிரி இதில் சேவியர் தாஸ் முந்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நமக்கு நட்சத்திர ரீதியாக தென்படுறது. இப்போது நட்சத்திர ரீதியாக வந்து சேவியர் தாஸ் முன்னணியில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நியூமராலஜி அடிப்படையில் எப்படி இருக்குது? இல்லை, நியூமராலஜி அடிப்படையில் நம்ம வந்து எப்போ காலையில் ஒரு வார்த்தை சொன்னோம். என்னென்னா 3 அதனுடைய கவுண்ட்ஸ். இப்போ உதாரணமாக 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 27, 30 அப்படின்னு சொல்லி கவுண்ட்ஸ் இருக்குது. அந்த கவுண்ட்ஸ் படி பார்க்கும்போது சேவியர் தாஸினுடைய எண் வந்து 1, 3. 3னுடைய கவுண்ட்டு தான் சிவகங்கையினுடைய 6, 9. ஸோ கார்த்தி சிதம்பரத்துக்கு 9 ஃபேவராக இருந்தாலும் கூட இந்த 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 நட்சத்திரங்கள் மற்றும் நியூமராலஜி 2 அடிப்படையிலையுமே சேவியர் தாஸுக்கு ஒரு வாய்ப்புகள் இந்த இதில் நமக்கு தென்படுறது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தி சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி வந்து வெற்றி அப்படின்னு சொல்லி கேட்டுப்பட்டதாகத்தான் தகவல்கள் இருக்குது. அதாவது திமுக கூட்டணியில் மீண்டும் சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சிதம்பரம் களத்தில் இறங்கியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த நியூமராலஜி அடிப்படையில் நட்சத்திர அடிப்படையில் கொஞ்சம் பின்னடைவு தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பின்னடைவு வந்து அப்படி மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இல்லை இது சேவியர் தாஸுக்கும் இவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய போட்டி எந்த அளவுக்கு இருக்கு? அதிகபட்சம் ஒரு 5% வாக்குகள் தான் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதா இருந்தால் சேவியர் தாஸ் ஜெயிப்பார். கார்த்தி சிதம்பரம் ஜெயித்தாலும் அந்த அடிப்படையில் தான் இருக்கும். ரொம்ப பெரிய அளவில் மார்ஜின் இப்போ போன தடவை மாதிரி ஒரு லட்சக்கணக்கில் அந்த மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் சொற்பம். ஸோ நமக்கு இப்போ ஒரு கார்த்தி சிதம்பரம் ஜெயித்தாலும் சரி, சேவியர் தாஸ் ஜெயித்தாலும் சரி, ரொம்ப பெரிய அளவில் மார்ஜின் அப்படின்னு நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா கும்பராசியும் காற்று ராசி, துளாராசியும் காற்று ராசி. ஸோ இதில் அது அவங்களுக்கு அந்த ஒன்றோடொன்று அது வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிடும். அதனால் வந்து பெரிய அளவில் மார்ஜின் அப்படிங்கிறது இருக்காது. ஆமாம். சரி, இப்போ இந்த சிவகங்கை தொகுதியில் வந்து சோழி பிரசன்னத்தின் அடிப்படையில் இப்போ எப்படி இருக்கிறது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு? ஏன்னா வந்து நட்சத்திர அடிப்படையில் நியூமராலஜி அடிப்படையில் சேவியர் தாஸ் முன்னணியில் இருந்துகிட்டு இருக்காங்க. சோழி பிரசன்னத்தில் யார் இருக்காங்க பார்ப்போம். கார்த்தி சிதம்பரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது 51-49 வச்சுக்கலாம். பெரிய அளவில் வித்தியாசங்கள் வராது. கார்த்தி சிதம்பரத்துக்கு சோழி பிரச்சனை வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக நமக்கு காட்டுது. இப்போது பார்க்கும்போது நட்சத்திர அடிப்படையில் சேவியர் தாஸ் வந்து கொஞ்சம் முன்னணியில் இருக்கார். இப்போ சோழி பிரசன்னத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கார்த்தி சிதம்பரம் முன்னணியில் இருக்கிறாரு. அப்போ இந்த 2 பேருக்கு இடையிலான போட்டி வந்து பெரிய அளவில் இருக்காது அப்படிங்கிறீங்க. அப்போ வெற்றி வாய்ப்பு எப்படி நூலிலையில பறி போவதற்கு, திசை திரும்புவதற்கான ஒரு களமாக இந்த சிவகங்கை களம்? நூலிலையில தான் வெற்றி வாய்ப்பு வந்து பறி போகும். அதாவது இப்போ எப்படி சொல்கிறாருந்தா, இப்போ ஏதோ ஒரு தொகுதி நம்ம 50-50 சொல்லியிருந்தோம். அதை மாதிரி தான் இது வந்து நம்ம முடிவுக்கு வர முடியாமல் ஒரு சின்ன குழப்பமாக நமக்கு வந்து தென்படுது. ஆனால் நமக்கு சோழி பிரசன்னத்தில் வந்து கார்த்தி சிதம்பரம் ஜெயிக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து காட்டுது. பிரசன்னம் காட்டக்கூடியது வந்து கார்த்தி சிதம்பரத்துக்கு ஃபேவராக இந்த சோழி பிரசனம் நமக்கு அமைஞ்சிருக்கு. மேஷ லக்னம் வந்திருக்கு. லக்னத்திலேயே நமக்கு குரு இருக்கார். செவ்வாயினுடைய ஒரு ஆதிபத்தியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பட்டம் பதவி பெறுவதற்கான ஒரு நேரமாக இது வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கார்த்தி சிதம்பரத்துக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொன்று நமக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் பார்த்திங்கன்னா அன்றைய தேதியில் 2 பேருக்குமே ஃபேவராக இருக்குது. அதான் நான் சொன்ன முடிவுக்கு வர முடியாமல் குழப்பமாக இருக்குது. நமக்கு தேர்தல் நடக்கக்கூடிய நாள் எடுத்துக்கிட்டோம்னா மகம் நட்சத்திரம். கும்பராசிக்கு நேர் எதிர் வீடு, துளாராசிக்கு 11,
அப்போது இது 2 பேருக்குமே ஃபேவராக தான் இருக்குது. தேர்தல் நடக்கக்கூடிய தேதியும் சேவியர் தாஸுக்கும் கார்த்தி சிதம்பரத்துக்கும் ஒரு சாதகமான ஒரு நிலையில தான். தேவநாதன் யாதவுக்கு ஃபேவராக இல்லை. ஏன்னா ஷஷ்டாஷ்டகத்தில் போயிடும். அவர் ரேவதி நட்சத்திரம் மீனராசி. தேர்தல் நடத்துறது நமக்கு மகா நட்சத்திரம். ஸோ சிம்மம் மீனம் வந்து ஷஷ்டாஷ்டகம்னு சொல்லுவோம். 6, 8 இந்த ஷஷ்டாஷ்டகம் வந்தாச்சுனாலே நம்ம கொஞ்சம் குழப்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் அமைப்பு இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம வந்து காங்கிரஸ், அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் வந்து பாஜக சார்பாக தேவநாதன் யாதவ் பார்த்தோம். இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு, அதாவது எழிலரசிக்கு இந்த தொகுதியில் எப்படி இருக்கும்? போராளி நிறைய விஷயங்களை வந்து பண்ணி கொடுப்பாங்க. போன தடவை வாங்கினதை விட நாம் தமிழருக்கு ஓரளவு ஓட்டுகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர பெரிய அளவில் அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஒரு 5-10% வாக்குகள் வாங்கினா பெருசு. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி குறித்து அங்கு களம் கண்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள், இந்த வேட்பாளர்கள் மத்தியில் யார் முன்னணியில் இருக்காங்க, நட்சத்திரத்தின் அடிப்படையில் யார் முன்னணியில் இருக்காங்க, நியூமராலஜியின் அடிப்படையில் யார் முன்னணியில் இருக்காங்க, அதே நேரத்தில் சோழி பிரசன்னம் யாரை சுட்டி காட்டுகிறது, இந்த அடிப்படையிலான பல்வேறு தகவல்களை நம்முடைய வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.